இன்றைக்கி இந்த ஃபனல் வச்சு எப்படி ஈஸியாக கோலம் போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நார்மல் ஃபனல், நம்ம மார்க்கெட்லேயே 10 rupees அப்படின்றது கிடைக்கும். இதில் இங்கே இருக்கு இல்லையா, இது வழியாக தான் நம்ம கோலமாகவும் ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம எப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோமா இல்லை கொஞ்சம் ஹாஃப் விட்டு க்ளோஸ் பண்ணுறோமா அதை பொறுத்து தான் நம்ம கோலப்பொடி கீழே விழுவுறதும் இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோலப்பொடியை நம்ம போட்டுட்டு இதை அடைச்சி வச்சுட்டு தான் போடணும். இதை அடைச்சிட்டு இப்படி கோலப்பொடி போட்டுட்டு இப்போ இதே ஃபுல்லாக ஒரு டாட் வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே கை எடுத்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணால் அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த டாட் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டாட்டு, இது அடுத்த சைஸு, இது அதுக்கு அடுத்த சைஸு. ஸோ டாட் எப்படி விடுறதுன்னு பார்த்தோம். இதே உங்களுக்கு ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு ஒரே கையில் பிடிச்சிட்டு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ இன்னொரு இதில் நீங்கள் இந்த இது பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பக்கத்துலேயே விரல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்படி எடுக்கும்போது இந்த பக்கம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஓகே இப்போ டாட் பார்த்தோம். நெக்ஸ்ட் எப்படி இதுலேயே லைன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் தான், இந்த விரலை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ லைன்ஸும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ லைன் இது ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ திக்னஸ் வருது. இதே இதை கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ திக்னஸ்ஸு. ஸோ திக்னஸ் இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்லேயே இதை கொடுக்கலாம். ஸோ இந்த ஓப்பனிங்கை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து திக்னஸ் ஆஃப் த லைன் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தின்னாகவும் வரும். நீங்கள் எப்படி அந்த விரலை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ லைனோட திக்னஸ் நீங்கள் எப்படி அதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ தின்னாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அது மேலேயே நம்ம போடுறப்போ அது கொஞ்சம் திக்காக வந்துடும். இதில் நம்ம அப்படியே எழுதவும் செய்யலாம். ஸோ எப்படி ஃபனல் வச்சு நம்ம ஈஸியாக கோலம் போடலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போது இதில் நம்ம இன்னொரு டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு டிசைன் எது போடலாம். இப்போ நீங்கள் டாட் வச்சு ஏதாவது புள்ளி கோலம் அந்த மாதிரி போட்டிங்கனாலும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்ட்டு. ஸோ அந்த டிசைன் திக்காக இருக்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி தின்னாகவும் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹாஃபாக பிடிக்கிறப்போ இது பேப்பர் கோன் வச்சும் செய்யலாம். பேப்பர் வச்சு செய்யலாம். அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.